नमस्ते दोस्तों, जस्ट हिंदी को स्वागत करती हूँ. अच्छा, நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி செஷனில் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? அதாவது நான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய நம்மளுக்கு ரெகுலராக தேவைப்படக்கூடிய சில எளிமையான வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் அதாவது என்னுடைய பெயர் இது அப்படின்னு நம்ம இன்ட்ரோ பண்ணுறதாகட்டும், உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்குறது, அவங்களோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது என்னுடைய பெயர் நான் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய பெயர் மகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது மேரா நாம் அப்படின்னு சொல்லணும். மேரா நாம் போட்டு உங்களோட பேர் என்னவோ அதை சொல்லணும். மேரா நாம் அப்படின்னா என்னுடைய பெயர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து நம்மளோட பெயரை சொல்லணும். உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறோம். உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும்னா துமாரா நாம் கியா ஹே, துமாரா நாம் கியா ஹே அப்படின்னா உன்னோட பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். துமாரா நாம் கியா ஹே. உங்களோட பேர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, பெரியவங்களை கேட்குறோம் இல்லையா, ரெஸ்பெக்டிவாக கேட்கும்போது ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே. ஸோ இப்போ என்னோட பேர்னு சொல்லும்போது மேரா நாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேரை சொல்லணும். மேரா நாம். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது துமாரா நாம் கியா ஹே, துமாரா நாம் கியா ஹே அப்படின்னா உன்னோட பேர் என்ன. உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னா உங்களோட பேர் என்ன. இந்த உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு கரெக்டாக கிராமர் படி கேட்குறது வந்து துமாரா நாம் கியா ஹே. பேச்சு வழக்கில் ஃபாஸ்ட்டாக ஹிந்தி பேசுகிற இடங்களில் கேட்குறது பார்த்திங்கன்னா தேரா நாம் கியா ஹே அப்படின்னும் கேட்பாங்க. தேரா நாம் கியா ஹே அப்படின்னாலும் துமாரா நாம் கியா ஹே அப்படின்னாலும் உன்னோட பெயர் என்ன அப்படின்னு தான் அர்த்தம். இவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா. இவனுடைய பெயர் என்ன, இவளுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன. ஸோ இவனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஒரு பாய் கேட்குறது, இவளோட பெயர் என்ன கேர்ளை கேட்குறது, இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஒரு அனிமலையோ ஒரு பொருளையோ நம்ம கேட்குறோம்ல, இதோட பேர் என்னது அப்படின்னு சொல்கிற கேட்குறோம்ல. ஸோ இந்த மூணுக்குமே இஸ்கா நாம் கியா ஹே, இந்த மூணுக்குமே ஒரே இதுதான். இஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னா இவனோட பேர் என்ன, இவளோட பேர் என்ன, அல்லது இதனோட பேர் என்ன, அதாவது இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது மூணுக்குமே இஸ்கா நாம் கியா ஹே. இப்போ நாம் கியா ஹே வருது இல்லையா, அதில் அந்த ஹை இல்லாமலும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இஸ்கா நாம் கியா அதோடு முடிச்சிருவாங்க. சில நேரங்களில் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற இடங்களில் அந்த ஹை அப்படிங்கிறது வராது. நம்ம வந்து இப்போ கரெக்டாக கிராமர் படி வாட் இஸ் ஹர் நேம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அந்த இஸ் இல்லாமல் வர முடியாது இல்லையா, அதுக்கு தான் அந்த ஹை. ஓகேவா? இப்போது இஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னா இவனோட பேர் என்ன, இவளோட பேர் என்ன, இதோட பேர் என்ன, மூணுக்குமே இஸ்கா நாம் கியா ஹே. அதுபோல் உஸ்கா நாம் கியா ஹே, உஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னா அவனோட பேர் என்ன, அவளோட பேர் என்ன, அதோட பேர் என்ன. இப்போ சொன்னோம் இல்லையா, இதோடன்றதுக்கு என்ன சொன்னோம், ஒரு திங்ஸ் அல்லது அனிமல் எதையாவது பார்த்து நம்ம சொல்கிறது. பர்சன் அல்லாத ஒன்றை கேட்கும்போது நம்ம அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதுக்கு சேர்த்து உஸ்கா நாம் கியா ஹே, உஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னா அவனோட பேர் என்ன, அவளோட பேர் என்ன, அதோட பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இவருடைய பெயர் என்ன அல்லது இவர்களுடைய பெயர் என்ன. இப்போ இவருடைய பெயர் என்ன அப்படின்னா சிங்கிளாக ஒரு ரெஸ்பெக்டிவான ஒரு பர்சனை சிங்கிளாக கேட்குறது இவரோட பேர் என்ன. இவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா இப்போ அதே இதை ஒரு டீமாக இருக்காங்க, இப்போ மொத்தமாக இருக்காங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு குரூப்பை கேட்குறோம் இல்லையா, அப்படி மொத்தமாக கேட்குற இந்த ரெண்டுக்குமே வந்து இன்கா நாம் கியா ஹே, இன்கா நாம் கியா ஹே, இன்கா நாம் கியா ஹே அப்படின்னா இவரோட பேர் என்ன, இவங்களோட பேர் என்ன. சரியா? ரெண்டுக்குமே இன்கா நாம் கியா ஹே. அது மாதிரி அவரோட பேர் என்ன, அவங்களோட பேர் என்ன, அவருடைய பேர் என்ன, அவங்களோட பேர் என்ன. இந்த ரெண்டுக்குமே உன்கா நாம் கியா ஹே,
உன்கா நாம் கியா ஹே அப்படின்னா அவரோட பேர் என்ன, அவங்களோட பேர் என்ன. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் பார்த்தோம் உஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா இஸ்கா நாம் கியா ஹேன்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இஸ்கா அப்படின்னா இவனோட, இவளோட, இதோட அப்படின்னு சொல்கிறது. உஸ்கா அப்படின்னா அவனோட, அவளோட, அதோட அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இஸ்கா அப்படின்னு வந்துச்சுன்னா இன்கா அப்படிங்கிறது தான் ப்ளூரல். உஸ்கா அப்படின்னு வந்துச்சுன்னா உன்கா அப்படிங்கிறது தான் ப்ளூரல். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்னோட பேர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கிறது, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறது, அவரோட பேர், இவனோட பேர் அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஹிந்தியில் எப்படி கேட்கணும் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, திரும்ப சொல்லி பாருங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஆமாங்க, நம்ம தாய்மொழி தான், அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட வேண்டிய நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க, அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க, அரசு பள்ளியிலையும் படிக்கிறாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பிள்ளைங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்களால மட்டும், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களால மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லாங்குவேஜை இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து ஃபர்தராக படிக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு பாஷையுமே வந்து அவங்கவுங்க தாய்மொழி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிடும் போது எந்த மொழியை வேணாலும் நம்ம வந்து கற்றுக்கிட முடியும். அது நாட் ஓன்லி ஹிந்தி. இப்போ இன்றைக்கி வந்து ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க நிறையா குழந்தைங்க, அதாவது ஸ்கூல்லே நடத்துனாங்கன்னு சொல்லி லாஸ்ட் இயர் இருந்தது, இந்த 1 இயர் தான் கேப் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க. ஸோ அதனுடைய பொருள், அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த இலக்கணம் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் மூலமாக, தமிழ் பேசுகிற குழந்தைங்களாக இருந்தால் தமிழ் மூலமாக புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷில், இப்போது ஹிந்தியில் பார்க்குற ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்கும்போது அந்த இலக்கணத்தை முழுமையாக நம்மளால் உள்வாங்க முடியாது. இது தமிழ் மூலமாக அதை படித்தோம் அப்படின்னா நம்ம தினம் பேசுகிற வாக்கியங்கள் தான், ஸோ ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியை பார்த்தாலே பயப்படுறதுக்கான காரணம், அதில் முதன்மையான காரணம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆங்கிலம் வந்து தெரியாது அப்படின்னு. இப்போது என்கிட்ட நான் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லெசன் நடத்தும் போது அந்த பொருள் குறிக்க சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தி வார்த்தைகளுக்கு பொருள் குறிக்க சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தமிழில் குறிக்க சொல்லுவேன். தமிழில் குறி அப்படின்னு சொல்கிறோம். புறக்கணித்தல் அப்படின்னு சொல்லி குறி, ஏற்பாடு அப்படின்னு சொல்லி குறி அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை வேண்டாம் ஜி, நான் இங்கிலீஷில் எழுதிக்கிறேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு எழுதுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி எழுத சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட அழாத குறை, அதில் ஒரு பையன்லாம் கிட்டத்தட்ட கண்ணீரே வந்துடும் தமிழில் எழுத சொன்னால். அந்த பொருள் குறிக்கும் போது எழுத மாட்டாங்க. ஆனால் நான் தமிழில் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து எதையுமே வந்து தமிழில் எழுதவே தெரியாமல் நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அப்புறம் தமிழில் எப்படி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அதாவது நல்ல மார்க் எடுக்கிறாங்க சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். இதில் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்க குழந்தைங்கள அந்த அம்மாட்ட வந்து மற்ற அம்மா கேட்குறது தான் ஹைலைட். உங்கள் பையன் தமிழில் இவ்வளோ மார்க் எடுத்துட்டானா, தமிழ் நல்லா படிப்பானா? நம்ம இருக்கிறதே தமிழ்நாடு தாங்க, நம்ம வந்து தமிழ் பேசுகிறவங்க தான். ஸோ அதை மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். தமிழில் படித்தாலோ அந்த தமிழ் சப்ஜெக்டை நல்லா அதில் ப்ராக்ரஸ் இருந்தாலோ சுற்றி அம்மா நின்றுட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் வந்து தமிழில் பேசினா பிள்ளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆகுது. அதனால அவங்க இங்கிலீஷில் பேசணும். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ அப்படியாவது பேசுங்க, ஆனால் தமிழில் பேசாதீங்க அப்படிங்கிறது ஸ்கூலோட என்ன சொல்கிறது ஒரு பிரின்சிபலாக இருக்குது. ஏன்னா அவங்க அவங்க வந்து
ஆங்கில வழி கல்வி அப்படிங்கும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ஆங்கிலத்தில் வந்து அவங்கள நல்லா வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்கூல் செய்கிறாங்க. ஓகே. ஆனால் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நத்திங். செய்தித்தாள் வாசிக்க தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு, ஒரு கதை புஸ்தகம் வருது படிக்க தெரிய மாட்டேங்கி, ஆனால் ஃபோனில் உள்ள எல்லாத்துலேயும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. இது உண்மை தானே? ஸோ அதனால தான் வந்து பிள்ளைங்க வந்து எனக்கு தமிழ் எழுத தெரியாது, எந்த இரு போடணும் தெரியல, பள்ளம் அப்படின்னு சொல்லி குறி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருள் எழுது அப்படின்னு சொன்னால் குண்டு இல் போட்டு எழுதுகிறான். ஒரு பள்ளம்க்கு ஒரு இல்லு வந்து குண்டு இல், ஒரு இல்லு வந்து சிறப்பு அந்த லா. ஸோ எப்படி அதை திருத்துறது அப்படின்னா 2 தடவைக்கு மேலே அந்த மாதிரி கம்பல் பண்ணோம்னா என்னை விட்டுருங்க ஜி, நான் இங்கிலீஷில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷும் சில வார்த்தைகள் வந்து நாம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. சில வார்த்தைகளை சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் சொல்லுவேன், இதுக்கு நீ இவ்வளோ சிரமப்படுறதுக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேயே உனக்கு இருக்குது. ஸோ நீ அதை எழுதி பழகு. அப்படி எழுதுனேன்னா உனக்கு இந்த பாடம் ஈஸியாக புரியும். ஸோ ஹிந்தி, பேச்சு வழக்கான தமிழ், இதுக்கு 2 மீடியேட்டராக ஆங்கிலம். ஸோ ஆங்கிலத்துலேயும் அவனால் சரியாக இது பண்ண முடியலை, அந்த ஹிந்தியையும் நல்லா உள்வாங்க முடியலை. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து தினமும் நியூஸ் பேப்பர் படிக்க வைங்க. அதோட இந்த சிறுவர் மலர் இந்த குழந்தைங்களுக்கான நிறைய புத்தகங்கள் வருது. ஸோ புத்தகங்கள் வாங்கி கொடுத்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி மொபைலில் கேம் விளையாடுறாங்க, இபுக் படிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 2வது. பேப்பரில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களோட மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதோட மொழித்திறன் அப்படிங்கிறதும் வளரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து அரசு பள்ளியில் அதாவது தமிழ் வாயிலாக படிக்கிற பிள்ளைங்களும் தொடர்ந்து ஹிந்தியை படிக்கணும்னு ஆசை இருந்தும் ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு அவங்களா நினச்சிட்டு இருக்க நிறைய குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். அதாவது டியூஷன் வருவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எடுத்தோடனே பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த வார்த்தை தெரியலை அப்படிங்கும்போது அந்த ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, அதாவது தன்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால் எந்த மொழியானாலும் நிறைய மொழிகள் கற்போம். மொழிகள் கற்கிறதுக்கு வந்து எந்த தடையுமே கிடையாது. கூட 4 பாஷை தெரிஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதனால் நிறைய மொழிகள் நம்மளால் முடிஞ்ச அளவு கற்போம். ஆனால் எல்லாத்தையுமே தாய்மொழி வாயிலாக கற்க நம்ம பழக்குவோம். அது வந்து பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஈஸி. அதை வந்து எடுத்து நம்ம புரிய வைக்கணும். அச்சா தோஸ்தோம், இன்றைக்கி வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதாவது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறத வந்து நீங்கள் திரும்ப பேசி பாருங்கள். எதையுமே வந்து அந்த வாய் விட்டு சொல்ல தான் அது பழகும். சரியாக சொல்லி பாருங்கள், பேசி பாருங்கள். எழுத்துக்கள், ஹிந்தியில் உள்ள எழுத்துக்கள் தெரியணும், கிராமர் தெரியணும்னா அதுக்கான நம்ம வீடியோஸையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.